ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாரும் எப்படி ஒல்லியானீங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான உளுந்து புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் கொஞ்சமாக சூடான உடனே 1 டம்ளர் நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். மிதமான சூட்டில் வச்சு வெள்ளை உளுந்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வெள்ளை உளுந்துல கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும். முதுகு வலியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. நம்ம சாப்பிட்ற உணவில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னொரு முறை செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு விருப்பமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது தான் கருப்பு கவுனி அரிசி. 1/2 டம்ளர் எடுத்திருக்கோம். மிதமான சூட்லேயே அரிசியை நல்லா வறுபட்டு எடுக்கணும். கருப்பு கவுனி அரிசியிலையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சி, தோல் நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. டயட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி கூட இது போல் 1/2 டம்ளர் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டுட்டு வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்திருக்கோம். ஏலக்காய் வாசனைக்காக மட்டும் இல்லைங்க, ஏலக்காயிலையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏலக்காய் தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். இது 3த்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் உளுந்து பவுடரில் நல்லா இது போல் முழுமையாக கலந்துட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். சுடு தண்ணி சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை, பச்சை தண்ணி போட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது தினமும் இது போல் ஒவ்வொரு உணவாக நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு சலிப்பு தட்டாது. அதே போல் எந்தெந்த உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா திரும்பவும் அதை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தோணும், அலுத்து போகாமல் இருக்கும். புட்டு மாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இட்லி பிளேட்டில் நான் இது போல் துணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கலந்து வச்சுருந்த உளுந்து மாவை இது போல் நல்லா போட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா புட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தியான டிஃபன் ஐட்டம். புட்டை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸில் இல்லை அப்படின்னா நார்மல் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து இது போல் கலந்து சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே உளுந்து புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க.